கடுமையாக பேசக்கூடியவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. இந்த 3 பேருக்கு பூமி சொர்க்கமாக மாறும். சாணக்கியரின் ரகசிய வாக்கு. மகிழ்ச்சி பணத்தால் மட்டுமே வருவதல்ல. பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த மகிழ்ச்சி பணத்தால் மட்டுமே வரும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் சிலரோ தங்கள் குணத்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கீழ்ப்படிதலுள்ள மகன், மரியாதையான மனைவி, திருப்திக்குரிய செல்வம் உள்ளவனுக்கு பூமியிலேயே சொர்க்கம் என்கிறார் சாணக்கியர். கீழ்ப்படிதலுள்ள மகன் உள்ள பெற்றோருக்கு இந்த பூமி சொர்க்கமே. இத்தகைய பிள்ளைகள் முதுமையில் பெற்றோருக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி இடையே மரியாதை. கணவனுக்கு துணையாகவும் மரியாதை கொடுக்கும் மனைவியும் முக்கியம். இது இன்றைய காலகட்டத்தில் இருவருக்கும் பொருந்தும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கத்திற்கு சமம். திருப்திக்குரிய செல்வம். அதிக செல்வம் உள்ளவன் அல்ல, இருப்பதில் திருப்தி அடைபவரே அதிக மகிழ்ச்சியாக இருப்பார். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகியவர்கள் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுவே உண்மையான செல்வம். சாணக்கிய நீதி. இந்த 3 விஷயங்களையும் கொண்டவர்கள் பூமியில் சொர்க்கத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். வீட்டில் கெட்டகாலம் தொடங்கியதற்கு இதுதான் அறிகுறி. வாடும் துளசி செடி. பொதுவாக துளசி செடியை பலர் வீடுகளில் வைத்திருப்பார்கள். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடி உங்க கெட்ட காலத்தை முன்கூட்டியே உணர்த்தும் என்று சாணக்கியர் கூறுகிறார். அதாவது, துளசி செடி வீடுகளில் வாடினால்